ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்னடா காலையில் எழுந்திரிச்சோடனே குழாயை காமிக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த குழாய்க்கு ஒரு ஸ்டோரி இருக்குது, வாங்க சொல்கிறேன். என்னடா தண்ணிக்கெல்லாம் ஒரு ஸ்டோரியா அப்படின்னு நினைக்கிறீங்களா? பெரிய ஸ்டோரியே இருக்குங்க. நான் வந்து ரொம்ப லோயர் மிடில் கிளாஸில் வளர்ந்த பொண்ணு. இந்த தண்ணி அப்படிங்கிறது எங்கள் லைஃப்பில் வந்து ஒரு மேஜர் பார்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்குங்க. ஏன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் வீட்டில் வந்து தண்ணி அடிக்கணும். ஆக்சுவலாக நாங்கள் காம்பவுண்ட் வீட்டில் தான் இருந்தோம். நாங்கள் 12 குடி இருக்கும். கீழே 6 குடி, மேலே 6 குடின்னு பார்த்துக்கோங்க. டாய்லெட், பாத்ரூம் எல்லாமே காமன். தண்ணியும் அதே மாதிரி தான். ஒருத்தர் அடித்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தர் அடிப்போம். ஸோ வெயிட் பண்ணுவோம், வருஷம் மாதிரி வரும். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ஃபீல். நைட் 12 மணிக்கு கூட சில சமயம் டான் வரும். 12 மணிக்கு எந்திரிச்சுலாம் தண்ணி அடிப்போம், 2 மணிக்கு எந்திரிச்சு அடிப்போம். அப்போல்லாம் தண்ணி வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை, 3 நாளைக்கு ஒரு சம்டைம்ஸ் வராது. அப்போ பக்கத்து வீட்டில் போய் குடத்தை எடுத்துகிட்டு போய் இந்த மோட்டர்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, போர் வாட்டர், அவங்க வீட்டிலலாம் கடன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ அது போர் வாட்டரே குடிப்போம். அந்தளவுக்கு தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி லைஃப் வந்து தண்ணி வந்து என்னோட லைஃப்பில் ரொம்ப ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அப்போ நான் நினைப்பேன், இந்த குழாயை திறந்த தண்ணி வர்ற மாதிரி நம்ம என்னைக்கு லைஃப் நம்ம மாறும் அப்படின்னு. 12th போனதுக்கப்புறம் எங்கள் அப்பா இன்னொரு நாங்கள் வீட்டுக்கு கூடி போனோம். அந்த வீட்டுக்கு குடிக்கும்போது வீட்டுக்குள்ளேயே தண்ணி, ஒரு வீடு 2 குடி தான், அவங்க 2 பேருக்கு ஒரே குழாய் அந்த மாதிரி இருக்கும். அது கொஞ்சம், அதாவது அடுத்த லெவலுக்கு போன மாதிரி இருந்துச்சு. அந்த தண்ணி அடிக்கும்போது ஒருத்தர் அடிச்சு முடிச்சாலும் நம்ம அடிக்கலாம். ஸோ நம்ம எப்போ வேணாலும் அடிச்சுக்கலாம், 2 பேர் அப்படிங்கும்போது. ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் அப்பயும் தண்ணி அடிக்கணும், அந்த மேட்ரு மாறவே இல்லை. ஸோ அது எனக்கு வருத்தமாகவே இருக்கும். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன பிறகு மாமியார் வீட்டில் குழாய் வந்துருச்சு, மோட்டர் இருக்கு. ஆஹா, நம்ம நிஜமாவே அடுத்த லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நல்ல தண்ணி வந்து மதுரையிலிருந்து தான் கொண்டு போவோம். கார்பரேஷன் வாட்டர் தான் குடிக்கணும். கேன் தண்ணி, அதாவது அடிக்கிறது நிப்பாட்டியாச்சு, அடுத்த லெவல் போன மாதிரி கேனில் குடிக்கிற தண்ணி மட்டும் கொண்டு போவோம். ஸோ நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், எனக்கு என் லைஃப்பில் ஏதாவது ஒரு 4-5 விஷயம் மாற்றணும்னு நினச்சேன். இந்த தண்ணி தாங்க, நம்ம வீட்டில் திறந்தா தண்ணி வரணும். எஸ், என் வீட்டுக்காரர் சொல்லுவார், வீட்டு கட்டின உடனே நம்ம வந்து ஒரு பெரிய சம்பு கட்டலாம். அந்த சம்பில் வந்து ரெயின் வாட்டர் விழுவும், அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி தண்ணி குடிக்கலாம். அப்போ நம்ம வந்து வெளியில் எங்கேயும் தண்ணி வாங்க வேணாம், கொண்டு வர வேணாம். ஸோ வீட்லேயே ஒரு குழாயில் தண்ணி வர மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லுவார். அது என்றைக்கிடா வரும் கடவுளே அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன். 18 வருஷம் ஆச்சுங்க கல்யாணம் ஆகி. அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ எனக்கு அந்த தண்ணி வந்துருச்சு, நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படின்னு ஒரு சந்தோஷம் எனக்கு. அதாவது சில விஷயங்கள்லாம் சென்டிமெண்டெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். டெய்லிலாம் தண்ணி கொண்டு வந்து குடிக்கிறதுலாம் எவ்வளோ கஷ்டம், அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தாங்க தெரியும். டவுன்லேருந்து தண்ணி கொண்டு வந்து அதை க்ளீன் பண்ணி, அதை ப்யூரிஃபை பண்ணி, சுட வச்சு அப்புறமா குடிச்சு, ஐயோ அப்பா, அது சொல்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதுவும் கொரோனா டைமில் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா அந்த பக்கம் போக முடியாமல், டவுன் சைட் போக முடியாமல், தண்ணி எடுக்க முடியாமல். ஸோ கடவுள் அதுக்கெல்லாம் ஒரு விடிவுகளை கொடுத்துட்டாரு. என் ஹஸ்பண்டும் அதை செஞ்சு கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ் டு மணிகண்டன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த தண்ணியை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப கிராட்டிடியூடாக ஃபீல் பண்ணுறேன். கடவுளுக்கு நிஜமாவே ரொம்ப நன்றி சொல்ல, கடவுளே அந்த நாள் எனக்கு கொண்டு வந்து காமிச்சிட்டேன் என் கண்ணில் அப்படின்னு.